ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இன்னைக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் வந்து அவங்களோட மெஷர்மெண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம நியூ மெத்தட் ப்ளவுஸ் கட்டிங் போட்டதில் வந்து ஒரு டீப் நெக் ப்ளவுஸை ஃபஸ்ட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அடுத்த வீடியோவில் ஒரு க்ளோஸ் நெக் ப்ளவுஸும் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டில் செஞ்சு காட்டுறேன். கரெக்டாக இந்த அளவையே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு தைச்சி போட்டு பாருங்கள், சரியாக கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் வந்து லென்த்து ப்ளவுஸோட இறக்கம் வந்து 15, அதே மாதிரி ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர் 14, அப்பர் செஸ்ட் 38, மிடில் செஸ்ட் 40, வேஸ்ட் ரவுண்ட் 34, ஆர்ம் ஹோல் ரவுண்டு 17, ஸ்லீவ் லென்த் 8, ஸ்லீவ் அதாவது அடிக்கை அகலம் பாட்டம் வந்து 12, பேக் நெக்கு எனக்கு இது டீப் நெக் தான் போட போகிறோம். இந்த கட்டிங் 8.5 இன்ச்சு பேக் நெக். இதுதான் அவங்களோட ஒரிஜினல் மெஷர்மெண்ட். இவங்க வந்து பாடியிலேருந்து எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை எப்படி ஈஸியும் கொடுத்து வெட்டலாங்கிறத 15 நான் வந்து இதுக்கு ஈஸ் கொடுக்கல. நீங்கள் வந்து துணியில் போடுற நேரம் கட் பண்ணிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு லென்த்து 15க்கு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்களும் அடுத்தது ஷோல்டர் வந்து 14. டீப் நெக்குக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. டீப் நெக் ஏறிங்க. அது என்னன்னா ஃபுல் ஷோல்டரை மைனஸ் ஆஃப், அதாவது பேக் நெக்கு பின் கழுத்து இறக்கத்தை 2 டிவைட் பண்ணி வர்ற ஆன்சரை நம்ம ஃபுல் ஷோல்டர்லேருந்து மைனஸ் பண்ணணும். இதுதான் வந்து நம்மளோட இந்த கான்செப்ட். இப்போ நீங்கள் ஃபுல் ஷோல்டர் இப்போ 14 உங்களுக்கு இருக்குது. இதுலேருந்து எவ்வளோ மைனஸ் பண்ணணும்னா நம்ம பேக் நெக் இறக்கம் பின் கழுத்து இறக்கத்தை மைனஸ் பண்ணணும். இப்போ நம்ம இவங்க வந்து 8 சொல்லியிருக்காங்க. 8னா இதை 2ஆக பிரிச்சோம், டிவைட் பண்ணோன்னா 8ஐ 2ஆக டிவைட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு வந்து 4.25 வரும். அந்த 4.25 அப்போ இந்த 14 இன்ச்சில் இருந்து இந்த 4.25 மைனஸ் பண்ணணும். 9.25 வரும். அந்த 9.25 நம்ம ஆஃப் ஷோல்டராக பிரிக்கணும். அப்படின்னு சொல்கிறப்ப 4.8. இதுதான் இந்த டீப் நெக்கோட ஃபார்முலா. இப்போ இப்படி தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம 4.8க்கு நீங்கள் மார்க் பண்ணணும். அதாவது 5 வர்ற இடத்துல ஒரு 2 புள்ளி பாயிண்ட் விட்டுட்டு மார்க் பண்ணணும். 4.8 அவ்வளோதான். அடுத்தது நம்ம வந்து இப்போ ஷோல்டர் 5 புள்ளி, அதாவது 4.8க்கு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது நெக்குட கேப். இந்த நெக்குட கேப் வந்து நம்ம மிடில் செஸ்ட் இருக்குது தானே, அதை வச்சு தான் ஃபுல்லாகவே செய்ய போகிறோம். இந்த மிடில் செஸ்ட்டை வந்து நம்ம 12ஆல் டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறோங்க. அப்போ 40 12ஆல் பிரித்தோம்னா 3.3. அப்போ இந்த மேலேருந்து கழுத்துக்கு 3.3க்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். 3 இன்ச்சும் 2 பாயிண்ட்டும் மார்க் பண்ணியாச்சு. அப்போ இவ்வளோ தான் ஷோல்டர் கரெக்டாக வரும். நீங்கள் இது நான் அந்த ஷோல்டருக்குள்ளே தான் வரும். அப்போ ரெடி அளவு தச்சு முடித்த பிறகு நம்மளுக்கு ஷோல்டர் வந்து சரியாக 1.25 கிட்ட தான் வரும். இப்போ இந்த அளவு தான் வரும் சின்னதாக. சப்போஸ் இந்த ஷோல்டர் உங்களுக்கு சின்னதுன்னு ஃபீல் பண்ணால் நம்ம நெக்கோட கேல்குலேஷனை கொஞ்சம் குறைஞ்சிக்கலாம், உள்ளே தெளிக்கலாம். இதில் வந்து தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு 2.5 இன்ச்சு விட்டுட்டு இந்த 1/2 இன்ச்சை லூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கரெக்டாக ஷோல்டர் வந்து இறங்காமல் இருக்கணும்னா இந்த பிரகாரமாக நீங்கள் செய்யணும். அடுத்தது ஆர்ம் இறக்கத்துக்கு வந்து அப்பர் செஸ்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணணும். அதாவது மிடில் செஸ்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணணும். 40 6ஆல் பிரித்தோம்னா 6.6. 6.5யோட ஒரு சின்ன பாயிண்ட் வச்சுட்டு இப்போ இதை நம்ம போட்டுக்கலாம். மேலே உள்ள கூடையும் இதையும் கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து இதுவும் நம்ம அந்த 40 வந்து 24ஆல் பிரிக்கணும். பிரித்தோம்னா நம்மளுக்கு 1.6 வரும். பாயிண்ட் வைக்க இந்த இடம் வந்து 1.6க்கு தள்ளி இந்த இடத்துல இருந்து போட்டுக்குங்க. அவ்வளோதான். அடுத்தது இந்த ஆர்ம் லென்த்து மார்க் பண்ணியிருக்கிறோம் 6.6. இதில் வந்து 3.3க்கு மார்க் பண்ணிக்கிறங்க. மிட் பாயிண்ட்டு பார்த்துட்டு இந்த ஆர்ம் ரவுண்ட் வச்சு போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே டாட்டர் வச்சு கனெக்ட் பண்ணிடுங்க. இதோட கனெக்ட் பண்ணி இந்த கோட்டில் வந்து இது சேரணும். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த இடத்துல உடம்பு மார்க் பண்ணணும். நம்மளோட மிடில் செஸ்ட் வந்து 40, 4ஆக பிரித்தோன்னா 10 வரும்.
இதுலேயும் ஈஸ் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கிறங்க, ஒரு 1/2 இன்ச் கொடுக்கலாம். இல்லை சரியாக ஃபிட்டோனா வேணும்னா 40 மார்க் பண்ணிக்கிறேங்க. அதாவது 10 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். சரியாக ஃபஸ்ட்டு இதை போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்தால் ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் வச்சுக்கலாம். அடுத்தது கீழே நம்ம லென்த்து 15 எடுத்துருக்கோம் தானே. வேஸ்ட் ரவுண்ட் வந்து 34. அதை வந்து நம்ம 4ஆக பிரித்தோம்னா 8.5. அப்போ இங்கேருந்து 8.5க்கு ஒரு பாயிண்ட்டும் ஒரு டாட் ஒன்று பிடிப்போம், 1 இன்ச் அதுக்கு. அது டாட் பிடிக்கலைன்னா அதை விட்டுறலாம். இப்போ நான் அந்த டாட்டுக்கு உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். வேணான்னு சொன்னால் சரியான வேஸ்ட் ரவுண்ட் மட்டும் தான் பிடிக்கணும். இப்போ இது ரெண்டையும் கட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த தையலுக்கு விட்ட இடத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இந்த டாட் எந்த இடத்துல மார்க் பண்ணணும்னா இந்த நெக் ரவுண்டு 3.3 மார்க் பண்ணணும். அதோட 1 இன்ச்சு சேர்த்துக்கிறங்க. அப்போ 3.3ஓட 4.3 வரும். இந்த இடத்துல இருந்து 4.3 மார்க் பண்ணிட்டு அடியிலிருந்து ஒரு 4 இன்ச்சு உயரத்துக்கு டாட் மார்க் பண்ணிக்கிறங்க. அவ்வளோதான். 2 பக்கமும் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க டாட்டுக்கு. இதோட கொண்டாந்து இதை கனெக்ட் பண்ணிடணும். இதுதான் பின் பக்க டாட்டு. வீடியோ பாஸ் பண்ணி ஒவ்வொரு அளவுகளையும் கரெக்டாக பார்த்துக்கல. இந்த லென்த் வந்து 4 இன்ச்சு, இந்த டாட் வந்து 1 இன்ச்சு, இங்கே வேஸ்ட் வந்து 8.5 இன்ச்சும் ப்ளஸ் 1 இன்ச்சு இந்த டாட்டுக்குள்ளாகவும் ப்ளஸ் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸு விட்டுருக்குறோம் இந்த இடத்துல. இந்த லென்த்து ஆம் லென்த்து வந்து நம்ம 6.6 மார்க் பண்ணியிருக்கிறோம். ஆம் லென்த்து இந்த கர்வ் வந்து 1.6க்கு மார்க் பண்ணி கர்வ் கொடுத்துருக்கோம். இந்த உடம்பு வந்து 10 இன்ச்சு வச்சுருக்கோம். இந்த இடம் 1.5 இன்ச்சு. அடுத்தது நெக்கடை கேப் வந்து 3.3. இப்போ நம்ம பேக் நெக்கடை இறக்க வந்து 8.5க்கு மார்க் பண்ணணும். மேலேருந்து 8.5க்கு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி 3.3. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் டெப்த்து வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு 1/2 இன்ச் கூட நம்ம சேர்த்துக்கலாம். பேக் நெக்கில் கீழே மட்டும், மேலே அதே அளவு தான் இருக்கணும். நம்ம என்ன அளவு மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த அளவு தான் மேலே இருக்கணும். கீழே மட்டும் நம்ம கொஞ்சம் ஒரு இன்னும் விரிவாக வேணும்னு நினச்சா நம்ம ஒரு 1/2 இன்ச்சு இந்த இடத்துல உள்ளுக்கு தள்ளிட்டு கர்வ் கொடுக்கலாம். இப்போ நான் இதிலேயே கொடுக்குறேன். அவ்வளோதான். இதிலேயே நம்மளுக்கு அந்த அழகாக டெப்த்து வந்துடும். இன்னும் வேணும்னு சொன்னால் ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளிட்டு இந்த கூட இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கொடுக்கணும். இல்லைன்னா இதுவே சரி. இது கேப் 8.5 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம். நெக்கில் இறக்கோம். அவ்வளோதான். இப்போ இதில் நான் வந்து எதுவுமே தையலுக்கு அதாவது உடம்புக்கு மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இங்கே ஷோல்டர் பிடிச்சி தைக்க ஒரு 1/2 இன்ச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு ஷோல்டருக்கும் 4 வளைவுக்கு மட்டும் விட்டுக்கணும். அவ்வளோதான். அதே மாதிரி மேலே ஒரு 1/4 இன்ச்சு ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு, அது ஆம் தைக்கிறதுக்கு, இது ஷோல்டர் தைக்கிறதுக்கு. கீழே வந்து 1.5 இன்ச்சோ அதில் லைனிங்காக இருந்தால் அடித்து திருப்பி 1/2 இன்ச்சோ கீழே விட்டுக்கணும். நெக்குக்கு வந்து இதில் வெட்டுற நேரம் சரியாக எக்ஸாக்டாக இதில் வெட்டாமல் ஒரு 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி வெட்டணும். அப்போ தான் நீங்கள் இதிலே தையல் வைக்கணும். சப்போஸ் இது நீங்கள் மறந்துடுன்னு சொன்னால் இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு 1/4 இன்ச்சை குறைச்சி மார்க் பண்ணுங்கள். இவ்வளோ தான். உங்களுக்கு இது கண்டிப்பாக விளங்கியிருக்கும். சரியான முறையில் மார்க் பண்ணி காட்டியிருக்கிறேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். போட்டுட்டு அடுத்தது கீழே இருந்து நம்ம லென்த்து மார்க் பண்ண இடத்துல இருந்து
ஒரு மார்க்கிங்காக ஒரு 1.5 இன்ச்சு ஒன்றும் 1 இன்ச்சுக்கு ஒன்றும் ஒரு கோடு போட்டுக்குங்க. இது ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக சும்மா ரஃபாக அந்த நம்ம ஒயரை மார்க் பண்ண இடத்துல இருந்து 1.5 இன்ச்சுக்கு ஒரு கோடும் 1 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது ஷோல்டர். நம்ம அதே தான் சேம் நம்ம முன்னாடி என்ன மார்க் பண்ணோமோ அதே தான். நம்ம எவ்வளோ ஷோல்டர் மார்க் பண்ணோன்னா 4.8, அதே 4.8 மார்க் பண்ணிக்கணும். அதையே நீங்கள் வச்சு கூட பேட்டர்னை வச்சு எடுக்கலாம். சில நேரம் மிஸ் ஆகிரும், அதனால் தனியாக மார்க் பண்ணி காட்டுறேன். 4.8 மார்க் பண்ணியாச்சு. அதே மேலே இருந்து 6.6க்கு மார்க் பண்ணணும். இங்கே வந்து சேம் நம்ம 10 மேலே மார்க் பண்ணோம் பேக்கில், அதே 10 உடம்பு செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணிடலாம். 10 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இப்படி பேக் சைடு என்ன மார்க் பண்ணோமோ அதை போட்டாச்சு. அடுத்தது இந்த நெக்கடை இருக்கும், அதாவது கேப்பு 3.3, அந்த 3.3 மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து நம்மளுக்கு 6.5க்கு வேணும், 6.5க்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். 6.5 to 7.5 வரை வச்சுக்கலாம். இது ரொம்ப டீப்னா எனக்கு 6.5 போதும். உங்களுக்கு சப்போஸ் இந்த நான் போட்டிருக்கிறதுலாம் 6.5 தான், ரொம்ப இறக்க வேணாம், நீங்கள் 7.5 மட்டும் வச்சுக்கிறேங்க. நான் இப்போ 6.5க்கு ஸ்டாண்டர்டாக மார்க் பண்ணுறேன். போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு இது ஏதாவது இருந்தால் நீங்கள் வச்சு போட்டுக்கோங்க. இல்லாட்டி இப்படி நம்ம ஒரு கையாலே ரவுண்ட் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். அடுத்தது ஃப்ரண்ட் நெக்குக்கு நம்ம இன்னொன்று, அதாவது முன்பாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம உள்ள தள்ளி மார்க் பண்ணணும். 1/2 இன்ச்சுக்கு உள்ள தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இதை கொண்டாந்து இதோட கனெக்ட் பண்ணிடுங்க. அதே அளவு தான், ஆனால் அந்த 1/2 இன்ச்சு உள்ள குறைஞ்சி வரணும். இதோட கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம 1.6 மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் 6.6 10 தானே, இதில் 3.3 போட்டுட்டு இந்த புள்ளியையும் இதோட கனெக்ட் பண்ணி இதுதான் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல். அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு ஒரிஜினல் அளவு. தையலுக்கு வெட்டுற நேரம் நீங்கள் மேலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுறணும். அந்த அளவில் வெட்டிடக்கூடாது, அதுக்காக தான் நான் உங்களுக்கு மார்க்கிங் போடுறேன். அப்படி போகும். அடுத்தது இந்த அபெக்ஸ் பாயிண்ட் பார்க்கணும். இது எவ்வளோ தூரம் வேணும்னா நம்ம வந்து செஸ்ட் ரவுண்ட், அதாவது நம்ம எல்லாத்துக்குமே மிடில் பஸ்ட்டு தான் கால்குலேட் பண்ணுறோம். 12ஆல் டிவைட் பண்ணால் 3.3 வரும். ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 4.3 எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துக்கு நேராக நம்ம கோட் போட்டுக்கணும். இதில் தான் நம்ம வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணணும். 4.3. இப்போ மேலேருந்து நம்ம அதாவது மிடில் செஸ்ட்டை 4ஆக பிரித்து, அதாவது மிடில் செஸ்ட்டை 4ஆக பிரித்தா 10 வரும். ப்ளஸ் 1 இன்ச்சு ஈஸ் கொடுக்கணும் முன்பகுதிக்கு. அப்போ 10ஓட 1 சேர்த்தா 11. அந்த 11 எங்கே மார்க் பண்ணணும்னா நம்ம இங்கேருந்து 3.1 ப்ளஸ் 1 சேர்த்துருக்குறோம். 3.3 ப்ளஸ் 1 சேர்த்து 4.3 வச்சுருக்குறோம். இந்த 4 புள்ளி எந்த இடத்துல வருதோ அவங்களுக்கு இதாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு கோட் போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு. இதில் இந்த கோட்டில் தான் நம்ம வந்து இந்த அபெக்ஸ் மிடில் செஸ்ட்டை வந்து 4ஆக பிரிச்சுட்டு ப்ளஸ் 1 சேர்த்தோம்னா நம்மளுக்கு 11 வரும். இந்த கோடில் தான் நீங்கள் மார்க் பண்ணணும். 11 கோடில் மார்க் பண்ணணும். 11 மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்டாண்டர்டாக அந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு 3 இன்ச்சுக்கு எல்லாருக்குமே போடணும். அப்போ 3 இன்ச்சுக்கு ஒரு கோட் போட்டாச்சு. அப்போ இதுதான் நம்ம சென்டர் பஸ்ட்டு, அந்த சென்டர் டாட் வர்ற இடம் போட்டாச்சு. அடுத்தது இப்போ நம்ம இந்த கோடு இருக்குது தானே, இந்த சென்டர் பாயிண்ட் வந்துருக்குது, இந்த கோடையும் இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இந்த இடம் இதோட கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்த இதோட கனெக்ட் பண்ணணும். இப்போ இப்படி வச்சு
வச்சுக்கிறேங்க ஸ்கேல் வச்சுட்டு. அதுக்கு தான் அந்த இடம் போட சொன்னேன், அந்த 1.5 இன்ச் கோடு. இப்போ இதோட இப்படி கனெக்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த இதையும் இந்த ஒரு இன்ச்சு மேலே போட்டிருக்கோம், அந்த கோடோட கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம 1.5 இன்ச்சு, அதாவது நம்ம 38, அது இந்த 40 நம்ம அப்பர் பெஸ்ட் இருக்குது தானே, இந்த இதுக்கும் உள்ள கேப்பு தான். இப்போ இது வந்து நம்ம 3 இன்ச்சு வருது, அப்போ 1.5 இன்ச்சு நம்ம விட்டுக்கலாம். இதுக்கும் மைனஸ் பண்ணணும், மிடில் பெஸ்ட்டுக்கும் அப்பர் பெஸ்ட்டுக்கும் இடையில. அப்படி இல்லைன்னா இந்த இதுக்கும் வேஸ்ட் ரவுண்டையும் மைனஸ் பண்ணலாம், 2 பக்கமும் இருக்குது. நான் இப்போ இதில் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா 40 வரையுமே நீங்கள் 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். 40க்கு மேலே போயிட்டா 1.25 வச்சுக்கோங்க. 34க்குள்ளனா 1.25 வச்சுக்கோங்க. 32னா 1 இன்ச்சு டாட் விட்டால் போதும். இப்போ நான் இதில் 1.5 இன்ச்சு விட்றேன். 3 இன்ச்சு வந்துருக்கு நம்மளுக்கு. அவ்வளோதான், இது 1.5 இன்ச்சு, இது 1.5 இன்ச்சு. இந்த லென்த் உயரம் 3 இன்ச்சு. இந்த பாயிண்ட் அபெக்ஸ் பாயிண்ட் வந்து நம்ம 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ 14 இன்ச்சு மொத்தத்தில் வந்துருக்குது. இப்போ இந்த டாட் வந்து பிடிப்பட்டுரும். நம்ம வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும். வேஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம இப்போ இந்த சரியாக இந்த இடம் இருக்குது தானே, இந்த நம்ம உடம்போட அளவு போக எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இந்த 3 இன்ச்சு நம்ம கொடுத்துக்கணும். 3 இன்ச்சு கொடுத்துட்டு இதை இப்படியே இதை கனெக்ட் பண்ணிடணும். இது சரியாக உடம்பு மேலே 10 இன்ச்சு வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த கூடையும் இந்த டாட்டுக்கு இங்கே நீங்கள் சப்போஸ் 2 கொடுத்துருந்தா 2 எக்ஸ்ட்ரா விடணும், 3 கொடுத்துருந்தா 3. இப்போ நம்ம 3 கொடுத்துருக்குறோம், அதனால இந்த அளவு விட்டாச்சு. இதுக்கு பிறகு நம்ம 1.5 இன்ச்சு தையல் போட்டுக்கிறணும். மேலே இருந்து இந்த டாட் வெட்டி முடிச்சு தைச்ச பிறகு எக்ஸஸாக உள்ளதை நீங்கள் கட் பண்ணிடுங்க. ஆனால் மேலே வந்து இந்த அளவு தான் இருக்கணும், சரியாக உடம்பளவும் சீமும் இருக்கணும். கீழே மட்டும் நம்ம எக்ஸஸாக வச்சுருக்குறோம். இப்போ இதை நீங்கள் தைச்சி முடித்த பிறகு இது கூட நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த 1.5 இன்ச் அளவு வச்சுட்டு மீதத்தை கட் பண்ணிடுங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து நம்ம மேலேருந்து அவங்க 8 இன்ச்சு உயரம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்லீவ் பட்டன் போடையில் டபுளாகவே போட்டுக்கிறோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து விரிச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 8 இன்ச்சுக்கு ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ மேலேருந்து நம்ம கேப் ஹைட் மார்க் பண்ணணும். அந்த கேப் மார்க் பண்ணுறதுக்கு செஸ்ட்டு மிடில் செஸ்ட்டை 12ஆல் பிரிக்கணும். 3.3. அப்போ நம்ம 3.3க்கு மேலே போட்டுக்குவோம். பாயிண்ட்டுகள் போடுறதுனால நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியணுங்கிறதுக்காக காட்டுறேன். சப்போஸ் 3.2 எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வரும். அடுத்தது இந்த கேப் கைட்டில் நம்ம வந்து கிராஸாக ஒரு கோடு மார்க் பண்ணணும். நம்மளோட ஹார்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 17 சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து 8 வரும். அதை ஆஃபாக பிரிச்சுக்கணும் 17. இந்த கோடில் 8 நம்ம எந்த இடத்துல வருதோ அதை மார்க் பண்ணிக்கிறணும். இந்த மேலே மெட்டல் பாயிண்ட் இங்கே வச்சு 8க்கு மார்க் பண்ணிக்கிறேங்க கிராஸாக. ஏன்னா நம்ம நீட்டாக வக்கல் போட்டால் நம்மளுக்கு கூட வரும். அப்போ கிராஸாக தான் நம்ம இதை மார்க் பண்ணணும். அதுவும் ஒரு பேசிக் கான்செப்ட் தான். நடுவில் வந்து இதோட 1 இன்ச்சு குறைச்சி வரும், 7.5க்கு வரும். இது 8.5னா இங்கே 7.5 வரும். அடுத்தது இந்த போட்டிருக்கத்தானே இந்த 8.5 இன்ச்சு கோடு, இதை வந்து மிடிலாக அதாவது 2ஆக பிரிச்சுக்கிறோங்க. அப்போ 4.25 வரும் மிடில் பாயிண்ட்டு. அதில் மிடிலாக 2.1 வரும். இப்படி 4 புள்ளி வச்சுக்கிறோங்க. நம்மளுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு. அதனால் இந்த புள்ளிக்கு அடியில் ஒரு புள்ளி தடிக்கிறங்க. அதே மாதிரி இதுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. மேலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வரையுமே நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைனே அப்படியே வச்சுக்கலாம், ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது கீழே வந்து அடிக்கை வந்து 12 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து 6க்கு மார்க் பண்ணிக்கலாம். 6க்கு மார்க் பண்ணிட்டு இந்த கோடையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு ஸ்லீவ்க்கு மார்க் பண்ணிக்கணும். கீழே மடிச்சு தைக்க நீங்கள் இதுக்கு பிறகு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கிறோங்க. மேலேயும் ஒரு 1/2 இன்ச்சு தையல் போட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம இந்த புள்ளி வச்சுருக்கோம் தானே, இந்த மேலே மட்டுமே அப்போ
அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே இதே லைன்லேயே வச்சுட்டு பேக்கை இந்த புள்ளி இருக்குது தானே, இந்த புள்ளியிலேருந்து இறங்கி இந்த புள்ளியில் கொண்டு வந்து சேர்த்துருங்க. அப்படியே வளைவாக கொண்டு வந்து இதோட கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு 1/2 இன்ச்சு முள்ளம் தள்ளிட்டு இதில் கொண்டு வந்து கேட்டுருங்க. அடுத்தது இந்த புள்ளி மேலே இருக்குது தானே, அதே மேலேருந்து வந்து இந்த புள்ளியில் வந்து கனெக்ட் ஆகி அடுத்தது இந்த புள்ளிக்கு இதில் கனெக்ட் ஆகி அப்படியே அவ்வளோதான். இதை பாருங்கள், ஒரு ஃபிஷ் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை தான் ஃபிஷ் கட்னு சொல்லுவோம். மீன் வடிவில் இருக்கிறதுனால இது வந்து ஃபிஷ் கட் ஆம்போல் அப்படி சொல்லுவோம். அவ்வளோதான், இதோட வந்து சேர்ந்துருச்சு. இதுக்கு பிறகு இங்கே 1.5 இன்ச்சும் இது வந்து நம்ம எவ்வளோ எடுத்தோம், 8.5. இந்த ஸ்லாண்டிங் லைன் வந்து 8.5. இது நம்மளுக்கு இதை அளந்து பார்த்தா 7.5 தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு மேலே கை பிடிச்சி தைக்கிறதுக்கு இதை இப்படி கட் பண்ணிடுங்க. உள்ள இப்போ நம்ம இதை கட் பண்ணி காட்டுறேன். ஒரு தையல் போட்டுப்போம். ஃபஸ்ட்டு பேக் கையை வச்சுக்கிடுவோம். நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு போட்டிருக்க தையல் விட்டுருக்க இடத்துல நான் விட்டுருக்குறேன், கட் பண்ணியிருக்கிறேன். இதில் சென்டர் மேட்ச் போட்டுக்கோங்க, நடுவில் அதுதான். இதை இடிச்சிட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு இங்கே பேக்குக்கு நம்ம இந்த 1/4 இன்ச்சை அப்படியே பிடிச்சி நீங்கள் தைச்சிடணும். ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த டாட்டட் போட்டிருக்கோம் தையலுக்கு, அந்த இடத்துல வந்து கட் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த பாருங்க, ஒரு இப்படி நிறைய ஸ்கேல் கூட இப்போ நம்மளுக்கு விற்கிது. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருச்சு. இப்போ இப்படி இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த இடத்துல இப்போ ஒரு கோடு 11 இன்ச்சில் இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எவ்வளோ உயரம் வேணும்னா ஒரு 5 போதும். ஏன்னா நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 2 3க்குள்ளே தான் அந்த சைட் பட்டி வரும். மீதம்லாம் நம்ம மடித்து தைக்கிற மாதிரி தான் வரும். இல்லை 4 கூட எனக்கு போதும். நீங்கள் வந்து கொஞ்சம் உயரம் இருக்கனால 5 நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் வந்து 5 இன்ச்சு இந்த பக்கத்துக்கு 5 இன்ச்சு வர்ற மாதிரியும், இப்போ இந்த பக்கத்துக்கு 5 இன்ச்சும், இதில் 4 தான் வருது. நான் இப்போ இந்த அளவு காட்டுறேன். இந்த அளவில் இருந்து இப்படி எடுத்துக்கிறேங்க. 2 பக்கமும் 4 இன்ச்சு. இப்போ சேம் இல்லாமல் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். எடுத்துட்டு அதில் இருந்து 1 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணிக்கிறேங்க. 5ஓ 4ஓ எவ்வளவோ உயரத்துக்கு எடுத்துக்கிறேங்க. 2ல் ஏதோ ஒரு அளவு எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு எடுத்துட்டு 1 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டுட்டு அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வருது, இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை பார்க்கணும். இப்போ இதில் வந்து 1/4 இன்ச்சு தையலுக்கு ஒரு 3 இன்ச்சு வருது. அப்போ இந்த மேல் பாயிண்ட்லேருந்து 3 இன்ச்சுக்கு உழைச்சி ஒரு புள்ளி மார்க் பண்ணிக்கிறேங்க. 3 இன்ச்சுக்கு புள்ளி மார்க் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே க்ரோவ் கொடுத்துருங்க. இதோட கட் பண்ணிவிட்டு சைடு எண்டில் வந்து 1/2 இன்ச்சுக்கு குறைச்சிக்கோங்க, 1 இன்ச்சு இல்லாமல். அப்போ இங்கேருந்து இப்படி வந்து அதே கோடிலே வந்து 1/2 இன்ச்சில் மேலே தூக்கிடணும். அவ்வளோதான். இப்போ இந்த அகலத்தை இதில் வந்து நீங்கள் துணியில் இப்போ நம்ம இந்த தையலுக்கு விட்டுட்டு இதை அளந்து பாருங்கள். 6 இருக்குது சரியா. இப்போ சேம் துணியில் விடையில நம்ம விட்டுருவோம். அப்போ அந்த 6 போக பேக்கில் பாருங்கள், பேக்லேயும் இந்த அளவில் இருந்து பாருங்கள் 6 இந்த இடத்துல வருது. அப்போ இதுக்கு கீழே சீம் போயிடும். அப்போ இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 3 இன்ச்சு வருது. இது லென்த்து உயரம் கூட தானே, அதனால் 3 இன்ச்சு வருது. இப்போ நம்ம 14க்குள்ளே வச்சோம்னா நம்மளுக்கு வந்து 2.5 தான் வரும். அப்போ சரியாக 3 இன்ச்சு இருக்குது. அப்போ நீங்கள் சரியாக உங்களுக்கு எக்ஸாக்ட் அளவு நான் வெட்டி காமிச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து துணியில் போட்ட நேரம் கீழே மடித்து தைக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவும் மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு வெட்டுங்க.
ஒரு 2 அளவு தான் நான் வெட்டியிருக்கிறேன். பேக் சைடு 3 இன்ச்சு வரும். இது ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 4 இன்ச்சு எடுத்துட்டு ஒயர் எடுத்துட்டு அதில் வந்து நான் வந்து மேலேருந்து 1 இன்ச்சு பாக்ஸ் போட்டு இந்த முன்னாடி வர்ற கர்வ்டு அளவு எடுத்து மார்க் பண்ணிவிட்டு இங்கே 1/2 இன்ச்சு கொண்டாந்து சரிச்சு போட்டுருக்கிறேன். இப்போ நீங்கள் இதை கொண்டாந்து இந்த பட்டி பீஸ் இதுதான் நம்ம ஃப்ரண்ட் பாட்டு. இப்போ இந்த டாட் அளவு போயிடும். இப்போ இந்த அளவு போன பிறகு நீங்கள் இதில் வச்சு அட்டாச் பண்ணால் பாருங்கள் சரியாக எக்ஸாக்டாக அளவு வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ சப்போஸ் உங்களுக்கு கூட வந்துச்சுன்னா நீங்கள் பிறகு அதை வந்து எக்ஸஸாக கட் பண்ணிருக்கீங்க. இப்போ பாருங்கள் நீங்கள் சொன்ன அளவை வச்சு ஒரு டீப் நெக் தியரியை கால்குலேட் பண்ணி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட்டிருக்கேன். வீடியோவை பாஸ் பண்ணி கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட் கணக்கில் நான் சொன்ன அளவுக்குள்ள வந்து நீங்கள் மார்க் பண்ணி ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு க்ளோஸ் நெக் இதே அளவு வச்சு க்ளோஸ் நெக் தியரி வேறு அது எப்படி செய்யலாங்கிறத காட்டுறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சோஃபியா டெய்லரிங் தமிழ் சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.